இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பால் என்ன பண்ணுவோம்? இந்த உலகத்தை ஜெயிப்போம், வெல்லுவோம், இணைவோம். பழிவாங்குதல். பழிவாங்குதலை குறித்து வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால் நான் சொல்ல தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களாகிய உங்களுக்கு பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. பழி வாங்காத, அன்பு காட்டு, சகோதர சிநேகம், இந்த மாதிரி பழி வாங்குதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதரிக்கலை. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப ஆனால் நான் உங்களை பழி வாங்குறேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. நான் பழி வாங்குறேன்ற எண்ணத்தில் உங்ககிட்ட உங்களுக்கு நான் ஏதோ ஒரு குடைச்சல் கொடுக்குறேன், ஏதோ ஒரு காரியம் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழி வாங்குற என்ன திரும்ப திரும்ப பிரச்சனையில் மாட்டி விடுறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோக்குள்ள என்னப்பா நல்லவங்க பக்கம் நிற்க மாட்டேங்காப்புல, தீயவர்கள் பக்கமே என்ன பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள்லாம் தீயவர்கள், நான் மட்டும்தான் யோக்கியன், எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்காப்லைய. பழி வாங்குறேன்ட்டு எண்ணத்தில் நீங்கள் ஏற்கனவே எனக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணியிருக்கீங்க. திரும்ப நான் உங்களை பழி வாங்குறேன்ற பேரில் திரும்ப எனக்கு பிரச்சனை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையா நினச்சிருக்கீங்கல்ல, நானும் நினச்சிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் ஒன்று பண்ணிட்டாரு, நான் அவரை பழி வாங்குவேன். ஒரு அக்கா இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க, அந்த அக்காவை நான் பழி வாங்குவேன், அண்ணனை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணதுனால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எனக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க, நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலைப்பா, நான் ஒன்றுமே பண்ணலையா. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணிவிட்டாங்க, என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. நான் ஒன்றுமே பண்ணலை, நான் ஒன்றுமே பண்ணலை, நான் ஒன்றுமே பண்ணலை, நான் ஒன்றுமே பண்ணியிருக்கேன். ஆமாப்பா, நான் ஏதோ ஒரு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கான தண்டனை எனக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னால் பொறுக்க முடியல. நான் உலகத்து மனுஷங்கிட்ட நான் ரொம்ப நல்லவன், நான் ஒன்றுமே பண்ணலை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நான் என்ன பண்ணதுனால நீங்கள் எனக்கு ஒரு தண்டனையை கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாங்க, இப்போ நீ பழி வாங்குறேன்ற பேரில் நீ திரும்ப அடுத்த ஒரு காரியத்தை பண்ணனா நான் அவன் கூட இருக்க மாட்டேன், அனுபவி. ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மூலமாக நான் அனுபவிச்சிருக்கேன். உங்கள் மூலமாக திரும்ப நான் பழி வாங்குறேன்ற பேரில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாப்புல, ஒப்பு கொடுத்துட்றாங்க. உண்மை தானே? ஒத்துக்கணும்ல. சும்மா ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரியம் நம்ம செஞ்சுருப்போம், ஆனால் நம்ம மறைப்போம் நம்மளை நல்லவங்களாக காமிக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை இருதயத்தை பார்ப்பவர். அதெல்லாம் மீறி நான் ஒன்றுமே பண்ணலப்பா, ஆனால் இவன் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்து நம்ம பழி வாங்க கிளம்பணும்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாங்க, பழி வாங்குதல் எனக்குரியது, நீ சும்மா இரு, நீ சும்மா வேடிக்கை மட்டும் பாரு, எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவன், நீ ஒன்றுமே பண்ணலை, அந்த குடும்பத்துக்கு ஒன்றும் பண்ணலை, அந்த உன் நண்பர்களுக்கு நீ ஒன்றும் பண்ணலை, உன் ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, ஆனால் அவங்க தான் உனக்கு தண்டனையை கொடுத்துட்டாங்க, உன்னை அவமானப்படுத்திட்டாங்க, உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன், நீ சும்மா இருன்ட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயம் சொல்லுவாங்கல்ல. அதனால் பழிக்கு பழி, நம்ம பழி வாங்க கிளம்பணும்னா இழப்பு நம்மளுக்கு தான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை நான் பழி வாங்குற ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறேன்னா அது எனக்கு தான் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு கை போகுதுன்னா எனக்கு 2 கை போகும், உங்களுக்கு ஒரு கால் போகுதுன்னா எனக்கு 2 கால் போகும். அதனால் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்கள், இந்த பதிவு எனக்கும் சேர்த்து தான். நானும் பழி வாங்குறேன்ற பேரில் அப்புறம் நான் நிறைய நாட்கள் யோசித்து பார்த்துருக்கேன், நான் என்ன அப்படி தப்பே பண்ணலையா,
எனக்கு ஏன் தண்டனை கொடுத்தாங்க? ஏன் என் ஆண்டவர் என் கூட இல்லை அந்த நேரத்தில்? என்னை ஏன் கைவிட்டுட்டாப்ல? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கைவிடுற தெய்வம் கிடையாது, விட்டு பிடிப்பாப்ல. நீ ஒரு காரியம் பண்ணியிருக்க மகனே மகளே, அதுக்கான தண்டனை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உனக்கு கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கோ, அனுபவிச்சுக்கோ. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்வையில் நம்மளுக்கு கிருபை கிடைக்கும். மனிதன் கொடுக்குற தண்டனை மனுஷன் கொடுத்துட்டாங்க, ஓகே, அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா. அதுக்கு மேலே நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, சோதிக்க விட மாட்டார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனால் அதை மீறி நான் பழி வாங்குவேன், விட மாட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு அகைன்ஸ்டாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப மாட்டாப்ல. அதுக்கு தான் ஜெபம். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே இயேசப்பா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது ஒருத்தர், ஒரு அண்ணன்மார், அக்கமார், தங்கச்சிமார், தம்பிமார்கள், தங்களோட நண்பர்கள், தங்களோட உறவினர்கள், தங்க கூட வேலை பார்க்குறவங்க, தான் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க கூட நான் பேச மாட்டேன், அவங்கள பழி வாங்காமல் விட மாட்டேன், சந்தர்ப்பம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு என்ன மாதிரி எனக்குள்ள இருக்கிற இறுக்கமான இருதயம், பழி வாங்குதல் எண்ணத்தோட இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் மன்னிங்க, என்னையும் மன்னிங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள அந்த பழி வாங்குதல் எண்ணத்தை நீங்கள் தூக்கி போடுங்க. ஒரு அன்பை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. உங்களால் முடியும் ஏசப்பா. உங்களை மட்டுமே என்ன பண்ணுறோம், நம்பி இருக்கோம். உங்கள் மூலமாக மட்டும்தான் எங்களுக்குள்ள சமாதானம், சந்தோஷன்ற ரட்சிப்பை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் ஒவ்வொருத்தர் சார்பாகவும், பழி வாங்குதல் எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொரு நண்பர்கள், இந்த நேரத்தில் என் கூட சேர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கிற அந்த பழி வாங்குதல் எண்ணத்தை தூக்கி போட்டு சந்தோஷம், சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.